தேவனுடைய ராஜ்யம் சொல்லுங்க. ராஜ்யத்தின் மேன்மை. ஆமா, ராஜ்யம் மிக மிக முக்கியம். நான் பாட்டு, ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாது. அப்போ எந்ததான் ராஜ்யம் நமக்குள்ள வந்தோன்ன நமக்கு இந்த ராஜ்யம் மாபெரும் காரியத்தை நமக்கு உண்டாக்குறது. ஹல்லேலூயா. இந்த ராஜ்யத்தை நீங்கள் புரிஞ்சிட்டீங்கன்னா அது மாபெரும் விடுதலையை உங்களுக்கு உண்டாக்கிரும். தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி, அவருடைய ராஜ்யத்தின் மேன்மை பற்றி, ராஜ்யத்தினுடைய மகிமை பற்றி, ராஜ்யம் என்ன செய்ய வல்லது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளும் பொழுது, அறிந்து கொள்ளும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் சுகம், ஆரோக்கியம், தீர்க்காயுசு, நல்வாழ்வு அப்படியே துளிர்விட ஆரம்பிக்கும். ஆமென். அப்போ ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. ஜெபிக்கும் போதே எடுத்து சொல்றாரு, ஆண்டவரே நீங்க எப்படி ஜெபிக்கணும்னு கேட்டதுக்கு, பரமண்டல பிதாவே உங்கள் நாம் பஸ்தப்பட உங்களுடைய ராஜ்யம் வருவதாக சொல்லி ஜெபிக்க சொல்றாரு. ஜெபம் என்று மட்டும் இல்ல, அப்போ ராஜ்யம் வருவதாக சொல்லிட்டு இன்னொரு சொல்றாரு. லூக்கா சுசேஷம் 17வது அதிகாரம் 20-21 ராஜ்யம் எங்க இருக்குன்னு அப்படின்னு பார்க்கும்போது அவர் சொல்றாரு பாருங்க, இந்த ராஜ்யம் எங்க இருக்கு? தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று பரிசேயரிடத்தில் கேட்டபொழுது அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாய் வராது. தேவனுடைய ராஜ்யம் போதும். தேவனுடைய ராஜ்யம் எப்படிதுங்க? பிரத்யட்சமாய் வராது. அதாவது நீங்க பார்க்குற மாதிரி அப்படியே இந்த கண்ணுல என்ன செய்யாது, அது தெரியாது. இந்த கண்ணால பார்க்கக்கூடிய ராஜ்யம் இல்லை இது. ஆவி மண்டலத்தில், ஆவிக்குரிய ஜீவித்துல மாபெரும் மாற்றத்தை உண்டு பண்ணுகிற ராஜ்யம். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க பார்க்குற பொருள் அனைத்தையும் முதல்ல ஆவில இருந்தது. சொல்லுங்க, ஆவில இருந்தது. ஹல்லேலூயா. ஒரு செல்லு நீங்க வாங்க போனீங்கன்னா அந்த செல்லை எப்படி உண்டாக்கணும்னு சொல்லி அந்த செல்லுடைய ஓனருடைய, அந்த உருவாக்குறனுடைய மைண்ட்ல ஒரு பேட்டர்ன், எப்படிங்க ஒரு பேட்டர்ன் இருந்துச்சு. ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டீங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸை எப்படி டிசைன் பண்ணுன்னு சொல்லி அந்த டிசைனிங், அந்த பேட்டர்னை அவனுடைய மனதில் இருக்கும் பாருங்க, அதை எடுத்து அவர் வரைஞ்சி இதான் பேட்டர்ன் சொல்வார். அந்த வரையப்பட்ட அந்த பேட்டர்ன், அந்த டிசைன் முன்னாடி எங்க இருந்துச்சு? அவருடைய ஆவில, அவருடைய ஆவில, சிந்தனையில் இருந்துச்சு, எண்ணங்கள் இருந்துச்சு. ஆமா, சிந்தனையில் எண்ணங்கள் இருந்துதான் அந்த பேட்டர்ன் டிசைன் வந்துச்சு. சாரினாலும் சரி, எந்த நாளும் சரி, நீங்க பார்க்குற ஒவ்வொரு காரியமும் முதல்ல உருவாகிறதுக்கு முன்னாடியே உருவாக்கப்பட்ட அந்த மனிதனுடைய மனதில் அந்த பேட்டர்ன், அந்த டிசைன், அந்த மாடல் இருந்தனால தான் நீங்கள் எல்லாம் இப்போ பார்க்குறீங்க. ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய ராஜ்யம் அப்படிதான். ஆமாம், அந்த ராஜ்யம் முதல்ல அது நீங்கள் பார்க்குற விதத்தில் இந்த கண்ணால் பார்க்க முடியாது. இதோ இங்கே இருக்கிறது என்றும் அங்கே இருக்கிறதும் சொல்லப்படுவதற்கு ஏது அதுதான் இங்க இருக்குதுங்க, அங்க இருக்குதுங்க, இங்க வாங்க, அங்க வாங்க, அந்த மீட்டிங் வாங்க, இந்த மீட்டிங் வாங்க, அங்க போலாங்க, இங்க போலாங்க, அப்படிலாம் இருக்காது. நம்பிக்கை ஏமாந்து போயிடாதீங்க. நம்பிக்கை ஏமாந்து போயிடாதீங்க. ஹல்லேலூயா. சாயந்தரம் ஒருத்தர் வராரு பாருங்க, சொல்றாரு, நான் போகாத சபையில் போகாத மீட்டிங் இல்லை. ஆமாம், போகாத சபையில் போகாத மீட்டிங் இல்லை. ஆனால் இங்கே வந்ததுலேருந்து என்னுடைய வாழ்க்கை மேலே மேலே வந்து நான் அப்படியே கண்ணால் பார்த்துட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமாம். எப்படி? ஏன்? தேவனுடைய ராஜ்யம் சொல்லுங்க. தேவனுடைய ராஜ்யம் கிரியை செய்கிறது. தேவனுடைய ராஜ்யம் கிரியை செய்கிறது. இந்த தேவனுடைய ராஜ்யம் சொல்றது, இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுறதுக்கு ஏது விராது. இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது. கை கொடுத்து சொல்லுங்க, உங்களுக்குள் இருக்குது. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, உங்களுக்குள்ள இருக்கு, உங்களுக்குள்ள இருக்குது, உங்களுக்குள்ள இருக்குது, உங்களுக்குள்ள இருக்குது. பக்கத்தில் கை கொடுங்க, உங்களுக்குள்ள இருக்குது. தம்பி கை கொடுப்பா, அவருக்கு என்ன கோச்சிக்கா? ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள, உங்களுக்குள்ள இருக்குது. ஆமாம். புதிய ஆத்மாக்கள் பார்த்து கொடுக்கணும். மற்றபடி பார்த்து கொடுங்க, கையில் கொடுக்கணும். கொடுத்து கையை விட்டவே கூடாது, அப்போ போய் பிடிச்சிட்டு ஆடிட்டே இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. தேவன் ராஜ்யம் எங்க இருக்குதுங்க? நமக்குள்ள சொல்லுங்க. எனக்குள்ள இருக்குது.
இது விட்டு போட்டு அங்க போங்க, ஐயோ இங்க வாங்க, அங்க போங்க, எல்லா பக்கமும் போயாச்சு. கடைசியில் பார்த்து சொல்ற, அடப்பாவமே, அங்க இருக்குது, இங்க இருக்குது, அதோ இருக்குது, இது இருக்கு சொல்லாத. ராஜ்யம் உனக்குள்ள இருக்குது. இயேசு நாமத்தினால உனக்குள்ள வாழ்வு இருக்குது, உனக்குள்ள சுகம் இருக்குது, உனக்குள்ள ஆசீர்வாதம் இருக்குது, உனக்குள்ள எல்லாமே இருக்குது. இது விட்டு போட்டு அங்க இங்கே போயிட்டே இருக்க வேண்டியதான். அல்லேலூயா. நான் அந்த தம்பிக்கு பாருங்க, பிரதருக்கு ஜெர்மனோன்னு கர்த்தர் தரிசனம் கொடுத்தாரு. அப்புறம் அந்த மரத்து கீழே இருந்து துணியும் எல்லாம் நம்ம எடுத்தாச்சு வைங்களேன். ஒருத்தர் கேட்குறாரு, எங்களுக்கு ஏன் நீங்கள் சொல்ல மாட்டீங்க? இருந்தால் சொல்லாமல் இருக்க போகிறேன். அல்லேலூயா. ஆமே. உங்களுக்கு இல்லைங்க, உங்களுக்கு இல்லை, இல்லாத போய் சொல்றதுக்கு நான் டுபாக்கூர் பாஸ்டர் கிடையாது. ஆமே, டுபாக்கூர் ஊழிகாரம் கிடையாது. ஏதோ ஒன்று சொல்லி ஏதோ ஒன்று பேசி ஒரு அமௌண்ட் ஆட்டை போடுவோம்டா அப்படின்னு சொல்லி நான் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. ஆமே, இருந்தால் சொல்ற போகிறேன், இல்லாட்டினா விட்டுற போகிறேன். ஆமே, இல்லாத பிடிச்சி இருக்குதுன்னு சொல்லி நம்மளை மென்டல் ஆகிட்டு உட்கார வைக்கிற ஏகப்பட்ட குரூப் இருக்குது. இல்லாத பிடிச்சே இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குது, அங்க இருக்கு, இங்க இருக்குன்னு. ஹல்லேலூயா. ஆமா, இல்ல சொல்லுங்க. ஆமா, இருந்தா கர்த்தர் காமிச்சிடுவார். அவர் யார்? அவர் மாபெரும் கர்த்தர், நம்முடைய பிள்ளைகளுக்காக எதையும் செய்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் இருந்த பாஸ்டர் அப்படிதான், தர்மராஜ் பாஸ்டர். அவரு கூட நான் இருந்து பழகினால சின்ன வயசுல இந்த சஞ்சய் தூந்தா இருப்பேன் நான். அவர் கூட இருக்கும்போதெல்லாம் எனக்கு அவர் இப்படிப்பட்ட காரியங்கள் செய்வார். அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஜெர்மன் உக்கராம்பேட்டை போவார், ஜெர்மன் டக்குன்னு சொல்லுவார். 3வது தென்னை மரத்தில் ஆணி நடிச்சிருக்கோம், அந்த ஆணி கீழே தோண்டு எடும்பார். எனக்கு அது பார்த்து ரொம்ப நாள் எனக்கு இப்படி பண்ணு ஆப்னா அதே மாதிரி கத்தரிங்க வச்சு எனக்கு ரொம்ப ஆசமாயிருச்சு. பரவாயில்ல, நம்முடைய வாஞ்சை கத்தரிச்சார், அவர் நிறைவேற்றார். ஹல்லேலூயா. ஆமாம், கத்தர் காட்டுகிறவர். அவர் யார்? நமக்குள்ளே இருந்து கிறிஸ்து தேவனாகிறார். யாரு அவர்? நமக்குள்ள இருக்கிற அவரை சொல்ற தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிற தேவனுடைய ராஜ்யம். அப்போ உள்ளுக்குள்ள இருக்கிற ராஜ்யத்தை மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துறபடினால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. சொல்லுங்க, நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துறபடினாலே தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்துல வந்திருக்கிறது. அப்போ நான் தேவனுடைய ராஜ்யம் எனக்குள்ள கட்டவிழ்க்கப்பட வேண்டும் என்றால் அதுக்கு முன்னாடி யார் இருக்கிறானோ அவனை நினைச்சு முதல்ல துரத்தி வெளியே அனுப்பிச்சிடணும். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய ராஜ்யம் எனக்குள்ள வர வேண்டும் என்றால் அவர் சொல்றாரு, நான் எப்படி தேவனுடைய ராஜ்யத்தை நான் என்ன செஞ்சேன்? தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துறபடினாலே தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் வந்திருக்கிறது. அப்போ தேவனுடைய ஆவியினாலே தான் நான் செய்ய முடியும், ராஜ்யத்தை ஸ்தாபிக்க முடியும். அப்போ அதான் போட்டிருக்கு, தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள். தேவனுடைய லூக்கா சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் நினைக்கிறேன். 31. தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்போ இந்த ராஜ்யத்தை தேடுங்கள்னா இது ஆவிக்குரிய ராஜ்யம். சொல்லுங்க, ஆவிக்குரிய. இந்த மாதத்திலிருந்து ஒரு ட்ரைனிங் நீங்க எடுங்க. இந்த மாதத்திலிருந்து ஒரு ட்ரைனிங், ஒரு பயிற்சி எடுங்க. என்ன பயிற்சி அப்படின்னா, இந்த ராஜ்யத்தை தேடுற காரியம். எப்படிங்க? ராஜ்யம் தான் நமக்குள்ள இருக்கிற. ஏன் அவர் தேட சொல்றாரு? உங்களுக்குள்ள இருக்கிறத நீங்க தேடி கண்டுபிடிங்க. நீங்க இங்க தேடாதபடி வெளியே தேடிட்டு இருக்கிறீங்க. அப்படிங்க, வெளியே. ஆமா, ஆசீர்வாதங்களும் சௌக்கியங்களும் சுகங்களும் ஆரோக்கியமும் உள்ளுக்குள்ள இருக்கிறது. உள்ள நோக்கி பாருங்க. உள்ளுக்குள்ள இருந்து என்ன செய்யுங்க? மாபெரும் காரியத்தை அது செய்ய வைக்கிறது. ரோமர் தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் விடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பஸ்தாயிலும் உண்டாகிற சந்தோஷமா இருக்கும். ரோமர்ல போட்டிருக்கு, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல.
அப்போ சிலவங்க அவங்க நினச்சிட்டாங்க தேவனுடைய ராஜ்யம் தானே, அது இப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டாங்க. 14வது அதிகாரம் 17ஆம் வசனம், ரோமர் 14:17, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் உண்டாகிற, சத்தமா சொல்லுங்க, உண்டாகிற பசுத்தாவினால் உண்டாகும். அப்போ ஏன்னா அப்போ தேவனுடைய ராஜ்யம் என்னது? அது எப்படி நாடணும், எப்படி தேடணும்? ஆமென். அப்போ தேவனுடைய ராஜ்யம் நீங்க நாடி தேடும் பொழுது அவர் சொல்றார், நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய ராஜ்யம் புசிப்பு குடிப்பும் அல்ல, அந்த ராஜ்யம் பசுத்தாவினால் உண்டாகிற சந்தோஷமா இருக்குது. அப்படின்னா என்ன சொல்ல வராரு? ஒன்றும் இல்லை, ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிள். வாயை திறந்து அந்நி பாஷை பேசிக்கிட்டே இருந்தா போதும், ராஜ்யம் உங்களுக்குள்ள வந்துருச்சு. ஆமென். எப்படிங்க? வாயை திறந்து என்ன செய்யறீங்க? அந்நி பாஷை பேசிக்கிட்டே இருக்கணும். அந்நி பாஷை பேசி நீங்க ஜெபிக்கிறத விட அந்நி பாஷை பேசுறது அதிகமா இருக்கணும். அதிகமாக டங்ஸ் பேச 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 உங்களுக்குள்ள இந்த ராஜ்யம் கட்டவளுக்கு எப்படிங்க ராஜ்யம் கட்டவள். அப்போ அபிஷேகம் பெறாதவங்களுக்கு நான் என்ன சொல்றேன்? அடுத்தது, அபிஷேகம் பெறாத மக்களுக்கு தேவனுடைய ராஜ்யம் வார்த்தை மூலமா என்ன செய்யுதுங்க? கிரியை செய்கிறது. தேவனுடைய ராஜ்யம் வார்த்தை மூலமாய் கிரியை செய்கிறது. அவருடைய ராஜ்யத்தை அவர் ஸ்தாபிக்கும்படி வருகிறார். 1 Corinthians 15 பார்த்துட்டு நேரம் அங்கே கர்த்தருடைய வார்த்தைக்கு அங்கே போவோம், விதைப்பு போவோம். 1 Corinthians 5வது அதிகாரத்தில் 23ஆம் வசனம், 1 Corinthians 15:23, அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதலாவது கிறிஸ்து, பின்பு அவர் வருகையிலே அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அதன் பின்பு முடிவுண்டாகும். அப்பொழுது அவர் சகல துரைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமாய் இருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்பு கொடுப்பார். ராஜ்யத்தை அவர், அப்ப இது என்ன ராஜ்யங்க? இந்த ராஜ்யம் 2வது வருகையில அவர் ஸ்தாபிக்கிற ராஜ்யம். 2வது வருகையில ஸ்தாபிக்கிற. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் சொல்லப்பட்ட ராஜ்யம் என்ன? அந்த ராஜ்யம் வேற, இந்த ராஜ்யம் வேற. அந்த ராஜ்யம் அது ஆவி மண்டலத்தில் இப்பொழுது நமக்குள்ளே கிரியை செய்கிற ராஜ்யம். இப்ப சொல்லப்பட்ட ராஜ்யம் இது 2வது வருகையிலே அவர் ஸ்தாபிக்கிற ராஜ்யம். ஹல்லேலூயா. அப்போ இந்த ராஜ்யத்தை புரிந்து கொள்ளணும். 2 வச்சு கூடாது, குழப்பக்கூடாது. யோவான் ஸ்நானகன் என்ன செஞ்சாரு? யோவான் ஸ்நானகன் மத்தேயு 11ஆம் அதிகாரத்தில் 3, 4, 5, 6 எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே யோவான் ஸ்நானனுக்கு ஒரு டவுட் வந்துருச்சு. யோவான் ஸ்நானனுக்கு டவுட் வந்துச்சு. என்ன? அவன் நினைச்ச ராஜ்யம் வேற, அவர் நினைச்ச ராஜ்யம் வேற. அவர் சொல்றாரு, வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொரு வர? ஏன்னா மேசியா வந்தார்னா அவர் ராஜ்யத்தை அவர் ஸ்தாபிப்பாரு. அவர் வந்தார்னா இந்த ரோமர்கிட்ட இருக்கிற நம்மளை விடுதலை ஆக்கிடுவாரு. அவர் வந்தோன்னு இந்த ரோமர் எல்லாம் போய் நமக்கு ஒரு நாட்டை கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லி அவங்க ராஜ்யத்தை போர் சேவகர், அடிதடி, ஆயுதம், அப்படிப்பட்ட ஒரு இமேஜ் வச்சிருந்தாங்க. யாரு? யோவான் ஸ்நானன் வச்சிருந்தார். எப்போ சொல்றாரு பாருங்க, வருகிற ஒரு நீர் தானா அல்லது வேறொரு வர காத்திருக்க வேண்டுமா? அவரிடத்தில் கேட்கும்படி அனுப்பினான். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் கேட்கிறதையும் காண்கிறதையும் யோவானிடத்தில் போய் அறிவியுங்கள். நீங்கள் கேட்கிறதையும் காண்கிறதையும் யோவானிடத்தில் அறிவியுங்கள். குருடர் பார்வையடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. போய் பார்க்கிறதையும் கேட்கிறதையும் போய் சொல்லுங்க. என்னிடத்தில் இடரடையாதவன் எவனோ அவன் பிளஸட் மேன், அவன் ஆஸ்வதிக்கப்பட்டவன். ஏன்னா அவன் குழப்பிட்டு இருக்கிறான். என்ன? ராஜ்யத்தை பற்றி பேசிட்டு இருக்கும்போது அவர் சொல்றாரு, யோவான் ஸ்நானங்கள் பார்க்கிற விதம் வேற, அவர் ராஜ்யம் சொல்லி தப்பா புரிஞ்சுக்கிட்டாரு அந்த யோவான் ஸ்நானகன். சரிங்களா? ஏன் சொல்றாரு, கூடகள் பாவை அடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டர்கள் சுத்தமாகிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், ஊமையர் பேசுறாங்க. சரிங்களா? மரித்தோர் எழுந்திருக்கிறாங்க, தரித்திர சுவிசேஷம். அப்பனா இதெல்லாம் என்னங்க? ஆவி மண்டலத்தில் செய்யப்படுற ஒரு மாபெரும் காரியம். ஆமென். சுகம்,
ஆரோக்கியம், தீர்க்காயுசு, நல்வாழ்வு, செழிப்பு. சொல்லுங்க, செழிப்பு. இதான் தேவனுடைய ராஜ்யத்தில் உண்டான காரியம். தரித்திரருக்கு சுவிசேஷம், இல்லாதவங்களுக்கு, தேவையுள்ள மக்களுக்கு, பணம் இல்லாதவங்களுக்கு, தேவையுள்ள மக்களுக்கு உன்னை தேவையை கர்த்தர் தருவார், உன்னை திருப்தியாக்குவார் என்று ராஜ்யத்துடைய சுவிசேஷம் அங்கே சொல்லப்படுகிறது. அப்போ நீங்க ராஜ்யம்னா நீங்க வேற மாதிரி நீங்க யோசிக்க வேணாம். இந்த ராஜ்யம், நான் இப்படிப்பட்ட ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வந்தேன், இப்படிப்பட்ட ராஜ்யம் நான் ஸ்தாபிக்க வந்தேன். இந்த தேவனுடைய ராஜ்யம் மிக மிக முக்கியம். இந்த ராஜ்யத்தை நாம் கண்ணும் கருத்துமாய் பார்ப்போம் என்றால் இந்த ராஜ்யம் நமக்குள்ளே இருந்து கிரியை செய்கிற வல்லமையுள்ள ராஜ்யமாய் மாறுகிறது. ஹல்லேலூயா. அதான் சொல்லுகிறோம், மத்தேயு 12 நாம் பார்க்கிறோம், தேவனுடைய ஆவியினாலே பிசாசு தோற்றப்படியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் இருக்கிறது. அதனால அன்றியும் பலவானை முந்தி கட்டினால் ஒழிய பலவானுடைய வீட்டுக்குள் புகுந்தோறும் விடங்களை எப்படி கல்லிடக்கூடும், கட்னாயாகில் அவன் வீட்டை. அப்போ என்ன, உன்னோட ராஜ்யம் உனக்கு இருக்கிறதுனால, அபிஷேகத்தினால நீ பலவான, உனக்கு முன்னாடிக்கிற பொல்லாத வல்லமைய பிசாசுகளே கட்டி அப்புறப்படுத்து. ஆமே, கட்டி அப்புறப்படுத்து. ஹல்லேலூயா. அப்போ இந்த தேவனுடைய ராஜ்யம் எப்படி கிரியை செய்கிறது? தேவனுடைய ராஜ்யம் எப்படி கிரியை செய்கிறது? சிலவங்க இதை அபிஷேகம் பெற்றவங்க சரி, பெறாதவர்களுக்குள்ள இது எப்படி கிரியை செய்கிறது அப்படின்னு நாம் கொஞ்சம் செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். லூக்கா 16 வாசித்து விட்டு திரும்பி நாம் அங்கே போகிறோம். 16 அது முதல் தேவனுடைய ராஜ்யம் யாவரும் அதை பலவந்தமாய். அப்போ தேவனுடைய ராஜ்யம் எப்படி அறிவிக்கப்படுகிறது? தேவனுடைய ராஜ்யம் சுவிசேஷமா, சொல்லுங்க, சுவிசேஷமா அறிவிக்கப்படுகிறது. அது தேவனுடைய ராஜ்யங்கிறது அது எப்படின்னா, அது ஒரு வார்த்தையினால, ஒரு வல்லமையினால, ஒரு பவர்னால அது சுவிசேஷமா இந்த ராஜ்யம் அறிவிக்கப்படுகிறது. இதை சொல்ல சொல்ல அவர்கள் மாபெரும் விடுதலை என்ன செய்றாங்க, பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய ராஜ்யத்தினுடைய பவர் என்ன? இதான். ஆனா இத்தனை நாளா எனக்குள்ள இருந்த ராஜ்யம் என்ன? அங்கதான் மிக முக்கியம். ஏசாயா புத்தகம் 26 அதிகாரம் 13 வசனம். ஏசாயா 26:13. எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை அல்லாமல் வேறு ஆண்டவன்மார் எங்களை ஆண்டார்கள். இனி உம்மை மாத்திரம் சார்ந்து உம்முடைய. இத்தனை நாளா நாங்க வேற வேறல புடிச்சுக்கிட்டு அவங்கள ஆண்டுகிட்டு இவங்கள ஆண்டுகிட்டு இப்படி இருந்தோம் ஆண்டவரே. ஏன் என்னுடைய வாழ்க்கையில இன்னும் என் ஜீவித்துல பெரிய மாற்றம் உண்டாகல? எனக்குள்ள ராஜ்யம் வேற வேற ராஜ்யம் ஆளுகை செய்கிறது. சொல்லுங்க, வேற வேற ராஜ்யம் ஆளுகை செய்கிறது. போன 5 வருஷத்துக்கு முன்னாடி யாருடைய ராஜ்யம் தமிழ்நாட்டில் இருந்துச்சு? அதிமுக ராஜ்யம். சொல்லுங்க, அதிமுகவுடைய ராஜ்யம். 5 வருஷத்துக்கு இப்போ யாருடைய ராஜ்யம் இருக்குது? திமுக ராஜ்யம். அப்போ ராஜ்யம்னா ஆளுகை. சொல்லுங்க, ஆளுகை. இப்போ நம்ம ஜீவித்தில் ஏன் நம்ம ஜீவியம் இன்னும் உருப்பட மாட்டேங்குது? அப்போ கொஞ்சம் புரியும் ஏன் இன்னும் கொஞ்சம் நான் மேலே வர மாட்டேங்கிறேன் அப்படின்னா, இங்கே ராஜ்யம் வேற ராஜ்யம் ஆளுகுது. யாருடைய ராஜ்யம்? வீட்டில் அம்மா ராஜ்யம் தாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த வீட்டில் அம்மா ராஜ்யம் தான். ஆமாம், சொல்ற எங்கள் வீட்டில் ஐயா ராஜ்யம் தாங்க. ஐயா ராஜ்யம் தான். அப்பா ராஜ்யம், அம்மா ராஜ்யம், பிள்ளைகள் ராஜ்யம். சரிங்களா? ஆமாம். சிலவங்களாம் இல்லைங்க சொந்தக்காரங்க ராஜ்யம். எங்கள் அப்பா அம்மா யாரும் எங்கள் தாய்மாமன் பேச்சு தான் கேட்பாங்க. தாய்மாமன் பேச்சு தான் கேட்பாங்க. அவர் சொல்லணும் இப்படி அப்படி பண்ணுன்னு சொல்லி. அப்போ சிலவங்க வீட்டில் ஏன்னா அவங்களுக்கெல்லாம் அவங்க பேச்சு கேட்கறதில்ல, கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்கிறா அது பற்றி இல்லை. அவங்களுக்கு என்னன்னா அவங்க பேச்சு கேட்கறது, இவங்க பேச்சு கேட்கறது. மனைவி ராஜ்யம், புருஷர் ராஜ்யம், பிள்ளைகள் ராஜ்யம், சொந்தக்காரங்க ராஜ்யம், மாமனார் ராஜ்யம், மாமியார் ராஜ்யம். ஒவ்வொருத்தரும் அந்த ராஜ்யம்னால தான் வீட்டில் என்ன செய்யுது, ஆட்டோமேட்டிக்கா வீடு விலக மாட்டேங்குது. அதான் ஆண்டவரே திருவாசி ஏசாயா 26:13.
எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்க தேவனாய கர்த்தாவே, உம்மை அல்லாமல் வேறே ஆண்டவன்மார் எங்களை ஆண்டார்கள். இத்தனை நாளா எங்களை ஆண்டவன் தான் யாரு? இந்த மாதிரி ஆட்களை தான் ஆண்டாங்க ஆண்டவர். மாமனார் ராஜ்யம், மாமியார் ராஜ்யம், புருஷன் ராஜ்யம், மனைவி ராஜ்யம், பிள்ளைகள் ராஜ்யம், சரிங்களா, தாய்மாமா ராஜ்யம், பங்காளி ராஜ்யம், சித்தப்பன் பெரியப்ப ராஜ்யம், இவங்க ராஜ்யம், அவங்க தான் முக்கியம், அவங்க தான் முக்கியம். வச்சுக்கோ, நான் சொல்ல போ. ஹல்லேலூயா, ஆமென். அவங்க முக்கியம், இவங்க முக்கியம், அப்படி முக்கியம், இப்படி. எனக்கு கர்த்தருடைய வார்த்தை தான் முக்கியம். சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தை முக்கியம். ஏன்னா வார்த்தை பிரகாரம் தான் ராஜ்யம் கிரியை செய்கிறது. உங்க வாழ்க்கை மாற வேணும் என்றால் வார்த்தை முக்கியம் இல்லை. எந்த மனுஷனை பிடிச்சாலும் வாழ்க்கை மாறாதுங்க. ஜோசப் பாஸ்டரை பிடிச்சாலும் உங்க வாழ்க்கை மாறாது. என்னை பிடிக்கூடாது, கர்த்தருடைய வார்த்தையை பிடிக்கணும். ஹல்லேலூயா, புரியுதா புரியலீங்களா? பாஸ்டர் பிடிக்கக்கூடாது, சபையை பிடிக்க கூடாது, கர்த்தருடைய வார்த்தையை பிடிங்க. ஆமென். எந்த மனுஷனை நீங்க பிடிச்சு பழகிட்டீங்கன்னா கடைசியில் ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஒரு சாதாரண பாருங்க, நான் எதுனாலும் பாஸ்டர் அவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணி தான் நான் செய்வேன், கேட்பேன். எனக்கு 4 பொட்ட பிள்ளைங்க. முதல் பிள்ளைக்கு அவர்கிட்ட போனேன், ஜெபம் பண்ணேன். அவர் சொன்னாரு, இந்த மாப்பிள்ளை சூட்டபிள், கல்யாணம் கட்டிக்கோன்னாரு. அதே மாதிரி கல்யாணம் கட்டணும். மூத்த மருமகன் சூப்பர் பாஸ்டர், ஓகே. அப்புறம் பிரதர், 2வது பொண்ணுக்கிட்ட போய் நாங்கள் போய் செஞ்சோம், அவர்கிட்ட போனோம், ஜெபம் பண்ணோம். அவர்கிட்ட போய் நாங்கள் போய் ஜெபம் சொன்னார், இந்த மாப்பிள்ளை காமிச்சோம், ஓகே. கர்த்தர் காட்டுறாரு. ஒரு 4 ஃபோட்டோ காமிச்சோம், அதில் ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணார், ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணார். இந்த மாப்பிள்ளை ஓகேன்னாரு. ஜெபம் பண்ணோம், கல்யாணம் முடிச்சு கொடுத்தோம். 2வது பொண்ணு வாழ்க்கையும் அமோகமாக இருக்குது, சூப்பராக, ரொம்ப சந்தோஷம் போகுது. அப்புறம் அடுத்தது 3வது பொண்ணுக்கு பாஸ்டர் அதே போல் அவர் சுகமில்லாமல் இருந்தார். உடனே ஓடி போய் சீக்கிரமாக மேரேஜ் வைக்கணும்னு சொல்லி நாங்கள் வச்சு அங்கே ஒரு 5 ஃபோட்டோ காமிச்சோம். அவருக்கு 5 ஃபோட்டோவை காமிச்சோம். 5 ஃபோட்டோ காமிச்சோன்னே இந்த ஃபோட்டோவை பாஸ்டர் கேட்கணும். அவர் சொன்னார், இந்த ஒரு 4வது ஃபோட்டோ காமிச்சு இதான் அப்படின்னாரு. கல்யாணம் பண்ணோம், அவ்வளோ சூப்பர். அப்புறம் என்ன, இப்போ ஏன் வந்திருக்கீங்க இங்கே? செத்து போயிட்டார் பாஸ்டர் அவரு. 4வது பொண்ணுக்கு ஐயா மருகையா, ஐயா மருகையா, ஐயா செத்து போயிட்டார். இப்போ ஐயா செத்து போனோன்னே இப்போ 4வது பொண்ணுக்கு எங்கே போய் யார்கிட்ட போய் ஃபோட்டோ காட்டுறது? யார்கிட்ட போய் ஃபோட்டோ எங்கே காட்டுவீங்க? அதான் ஐயா இருக்கிற முறைக்கும் பொழப்பு போடும். ஐயா போயிட்டாருன்னா உங்கள் பொழப்பு திண்டாட்ட போல தான் சொல்கிறேன். இந்த ஐயா எந்த ஐயாவும் பார்க்காத, இந்த வார்த்தையை பாரு, நீ பிழைக்கவே பிழைப்பாய். புரியுதா புரியலைங்களா? புரியுதா புரியலைங்களா? சரிங்க. ஐயா பாருங்க, எந்த ஐயா பார்க்க வேணாம், கர்த்தருடைய வார்த்தையை பாருங்க. இந்த வார்த்தையை பார்த்து கர்த்தரோடு நீங்க பேசி பழகிட்டீங்கன்னா மீடியேட்டரே தேவையில்லைங்க. மீடியேட்டரே, புரோக்கரே தேவையில்லை. எப்படிங்க? சத்தமா சொல்லுங்க. புரோக்கர் தேவை, கை கொடுத்துங்க. எந்த பாஸ்டர் புரோக்கரும் தேவையில்லை, கை கொடு. எந்த பாஸ்டர் புரோக்கரும் தேவையில்லை. தலைவா சொல்லுங்க, நான் பாஸ்டர் தான், என்ன எனக்கு தப்பே கிடையாது. ஆமே, மக்களை நல்வழிப்படுத்தி மேலே கொண்டவர் தான் சபை இருக்குது. ஹல்லேலூயா. என்கிட்ட வா, என்கிட்ட ஜாமுன்னு, என்கிட்டயே உட்காரு, எதுனாலும் என்கிட்ட கேட்டேரு, தொல்லை பண்ணாத. ஹல்லேலூயா. ஆமாம், கர்த்தர் வார்த்தையை பிடிச்சிக்கோ, அவர்கிட்ட பேசு, அவர் உனக்கு எப்பொழுதும் சகாயவராக இருப்பார். ஆமே, என்னை விட 1000 பேரும் யோக்கிய சிகாமணி கர்த்தர் தான். ஆமே, ஹல்லேலூயா. என்னை விட 1000 மடங்கு நல்லவர், என்னை விட 1000 மடங்கு பசுத்தமானவர், என்னை விட மிகப்பெரிய உத்தமர், என்னை விட அன்புள்ளவர் 1000 மடங்கு. அவருடைய வார்த்தை இங்க இருக்குது, அதை பிடிச்சிக்கோ. தேவனுடைய ராஜ்யம் இப்படிதான் கிரியை செய்கிறது. ஹல்லேலூயா. எனவே ஆண்டவரே என்னை வேறவர் ஆண்டவமா ஆண்டாருங்க. இப்போ நான் சொல்றேன், மன்னிப்பு கேட்குறேன். இப்போ அங்கே போய் இங்கே போய் கடைசியில் எனக்கு வயசானதான் மிச்சம், எனக்கு எதுவுமே உருப்பட மாட்டேங்குது, நான் இன்னும் மேலே வராமல் இருக்கிறேன். அது காரணம் என்ன? வசனத்து மேலே கவனம் செலுத்தலை. வசனத்து மேலே, ஆமாம், இதில் வரல. இது என்ன சொல்கிறாங்க, ஏது பண்ணுறாங்க, என்ன கத்திரி வார்த்தை இருக்குது, இதில் உட்காரும், இதை படிப்போம், இதில் வரும். நான் இதில் கவனம் செலுத்தாதபடி நான் வேற எதெல்லாம் கவனம் செலுத்தி ஆண்டவர் வேலை பக்கனே ஆண்டாங்க. இப்போ உண்மை மாத்திரம் சார்ந்து, உண்மை மாத்திரம் சார்ந்து, உம்மை மாத்திரம் சார்ந்து உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவோம். உம்முடைய நாமத்தை என்ன செய்ய போகிறோம்? இன்னைக்கு ஒரு தீர்மானம் ஆண்டவர், இன்னையிலிருந்து உம்முடைய மார்த்தம் நாங்கள் செய்ய போகிறோம், சார போகிறோம். ஹல்லேலூயா.
மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் எடுத்து வாசிங்க. சாமியமுள்ள 10 நிமிஷம் இருக்கு, டக்குன்னு முடிக்க போறேன். மத்தேயு 13:19. ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது. அப்போ தேவனுடைய ராஜ்யம் எப்படி கிரியை செய்கிறது? ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டு, அதை இன்னும் தெளிவா சொல்றோம் பாருங்க. லூக்கா 4ஆம் அதிகாரம் 16-18. வசனம் சொல்லுங்க. வசனம் தான் பாருங்க. அந்த வசனம் எப்படி? கர்த்தருடைய ஆவியானவர் எம்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கும்படி அவரை அபிஷேகம் பண்ணினார், நறுங்குண்டவர்களை குணமாக்கும், சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கும், குருடருக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தவும், நறுங்குண்டவர்களை விடுதலையாக்கும், கர்த்தருடைய அனுகிரக வசத்தை பிரசித்தப்படுத்தும் என்னை அனுப்பின என்று எழுதி இடத்தை அவர் கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவுக்காரத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜெபாலயத்துல எல்லாரும் காரணங்கள் அவர் மேல் என்னடா இவர் வந்து உட்காந்து டக்குன்னு ஆவியானவர் இருக்கார், அப்படி பண்ணுறாரு, இப்படி பண்ணுறாரு, அது பண்ணுறா, இது பண்ணுறான்னு சொல்லி அவர் பண்ணுறாரு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி இந்த வேத வாக்கியம் இன்றைக்கு நிறைவேற்று சொல்லிட்டார். இப்படி இந்த வேத வாக்கியம் இன்றைக்கு, ஆமாம், யூதர்கள் எப்பொழுதும் உட்காந்து தான் பிரசங்கம் பண்ணுவாங்க. யூதர்கள் ரபிமார்கள் உட்காந்து தான் பிரசங்கம் பண்ணுவாங்க. இவர் உட்காந்து பிரசங்கம் பண்ணி நினைச்சிட்டாரு, இன்றைக்கு இந்த வார்த்தை நிறைவேறிச்சு. ஹல்லேலூயா, ஆமென். அப்போ வசனத்தின்படி எப்படிங்க? வசனத்தின்படி தான் ராஜ்யம் கிரியை செய்கிறது. மற்றபடி அப்போ இந்த வசனத்தின் போட்டு எடுத்து மத்தேயு 13:19 அப்படி கையில் வச்சுக்கோங்க. மார்க்கு 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் எடுத்துக்கங்க. மார்க்கு 4:3. கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். விதைக்கிற ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அது என்ன விதைக்க புறப்பட்டான்? எது? அப்ப யார் அவன்? அவன் தான் பாஸ்டர். அல்லேலூயா. விதைக்கிறவன் யாருங்க? சத்தமா சொல்லுங்க. விதைக்கிறவன் தான் பாஸ்டர். விதைக்கிற ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் என்ன விதைக்கிறான்னு சொல்லி இங்க 14ஆம் வசனம் மார்க்கு 4:14. விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். கொடுங்க. விதைக்கிறவன், அப்போ விதைக்கிறவன் வந்து வசனத்தை விதைக்கிறான். அப்போ தேவனுடைய ராஜ்யம் அங்க மத்தேயு 13:19 போட்டிருக்கு. ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும். அப்போ ராஜ்யத்தின் வசனம், அப்போ உங்களுடைய ஜீவித்துல ராஜ்யம் வர வேண்டும் என்றால் அபிஷேகம் பெற்றுக்கொள்ளப்படல இருந்தால், அபிஷேகம் பெற்றுக்கொண்டாலும் பெற்றுக்கொள்ளாவிட்டாலும் உங்கள் ஜீவித்தில் ராஜ்யம் ஆளுகை வேண்டும் என்றால் ராஜ்யத்தில் ஒரு வசனம் இருக்குங்க. அந்த வசனத்தை கேட்டு சொல்லுங்க. வசனத்தை கேட்டு. அப்போ இங்க போட்டிருக்கு மத்தேயு 13:19 ஒரு ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டு உணராதிருக்கும் போது, அப்ப என்னங்க கேட்டு ஏன் அவனுக்குள்ள உணர்வு உண்டாகல? ஹல்லேலூயா. இந்த என் பையன் பாருங்க, சர்ச்சிலே கிடக்குறாங்க. இங்க சர்ச்சிலே கிடக்குறான், சர்ச்சுக்குள்ளே இருக்கிறான். அவன் அப்படியே சர்ச்சிலே இருக்கிறான், சர்ச்சுக்குள்ளே இருக்கிறான். அவன் சர்ச்சுனா அவ்வளோ இஷ்டங்க, சர்ச்சுக்கு ஒழுங்கா போயிடுவான். ஆனால் அவனுக்கு ஒரு உணர்வே இல்லைங்க, உணர்வே இல்லைங்க. ஏதோ ஒன்று கோவப்பட்டுறான், கோவப்பட்டு பேசுகிறான், எல்லாத்தையும் அடிச்சிட்றான். அவனுக்குள்ள அந்த சர்ச்சுக்குள்ளே இருக்கான ஒழிய அவனுக்கு அந்த உணர்வே இருக்க மாட்டேங்குதுங்க. ஏன் இருக்க மாட்டேங்குது? என்ன ரீசன்? மார்க்கு 4ஆம் அதிகாரம், மார்க்கு 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். வசனத்தை கேட்ட உடனே சாத்தான் போதும். எப்படிங்க? வசனத்தை கேட்ட உடனே சாத்தான் வந்து, சொல்லுங்க. சாத்தான் வந்து கை கொடுத்து சொல்லுங்க. வசனத்தை கேட்ட உடனே, வசனத்தை கேட்ட உடனே சாத்தான் வந்து. ஹல்லேலூயா. சாத்தான் மற்ற வரவே மாட்டான். எதுக்கும் வர மாட்டான் பாருங்க. நீங்கள் வேலைக்கு போகும்போது வரமாட்டான், சரிங்களா? ஊழியம் செய்யும் போது வரமாட்டான். நல்ல ஜெர்மனும் போது நல்ல ஜெர்மனு. ஏன்னா ஜெர்மன் தப்பா ஜபிக்கிறீல்ல, ஐயோ அப்பான்னு அடிச்சுக்கிட்டு மாரடிச்சுக்கிட்டு ஆண்டவர் ஐயோ இப்படி எப்போ ஜெர்மன் ஜெபம் தப்பாக ஜபிக்க ஜெபம் கண்டிப்பாக கேட்கப்பா அடா எனக்கு நல்லா தெரியும். அதனால நல்லா ஜெர்மனு, இன்னும் 10 2 3 ஜெர்மனு. ஃபாஸ்டிங் போடு, நல்லா ஃபாஸ்டிங் போட்டு ஜெர்மனு. 40 நாளாக போடு, 50 நாள் போடு, 60 நாள் போடு, 21 நாள் போடு. ஃபாஸ்டிங் போட்டுக்கிட்டே இருப்பார். சொல்ல ஃபாஸ்டிங் போட்டு ஒல்லி ஆகிட்டார் எப்படிங்க? அப்படியே
அப்படியே ஒல்லி ஆகிட்டு ஒரு பாஸ்டர் வந்தார் என்கிட்ட. ஆமாம் பிரதர், இதுக்கு மேலே நீங்கள் ஃபாஸ்டிங் போயிங்கன்னா உங்களுக்கு வெட்டி வாழை பெட்டி தான் ரெடி அப்படின்னு. ஐயோ என்ன பாஸ்டர் சொல்கிறீங்க? ஆமாம், இதுக்கு மேலே நீங்கள் ஃபாஸ்டிங் போடாதீங்க, செத்து போயிருவீங்க அப்படின்னு. இல்லை பாஸ்டர், நான் வந்து ஃபாஸ்டிங்னா என்ன நீங்கள் நினச்சிங்க? அப்புறம் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு அவருக்கு நான் போதிச்சேன். இப்போ ஃபாஸ்டிங்கே போகிறதில்ல, ஆள் பல்க் ஆகிட்டார். ஹல்லேலூயா. ஃபாஸ்டிங் போகிறதில்ல. இப்போ பார்த்தா என்ன பிரதர், என்ன பிரதர் அப்படின்னா, நல்லா இருக்கிறேன், ஜம்முன்னு இருக்கிறேன், நல்ல வேலைக்கு வந்தீங்க, இன்னும் ஒரு இன்னும் 4 மாதம் போட்டு செத்து போயிருப்பேன் அப்படின்னார். ஹல்லேலூயா. எது முக்கியம்? இது இவங்களுடைய செயல் முக்கியம் இல்லை, வார்த்தை முக்கியம். சொல்லுங்க, வார்த்தை உங்களுடைய செயல்பாடு முக்கியம் இல்லை. ஆமா, நீங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ அது முக்கியம் இல்லை, கர்த்தருடைய வார்த்தை தான் முக்கியம். ஹல்லேலூயா. நான் இருக்கிறது, நான் பிரசங்கம் பண்றது சரி, நீங்க இருக்கிறது, நாம் இருப்பது கிருபை. நாம் நல்லவனால கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கல, நான் யோக்கியனால கர்த்தர் ஆசீர்வதிக்கல. என்னை நிக்க செய்வதும் உங்களை உட்கார செய்வதும் மாபெரும் தேவனுடைய கிருபையா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமா, உங்களை உட்கார வச்சு கர்த்தர் மாபெரும் கிருபைங்க. கிருபை இல்லாட்டினா நீங்க இருக்க முடியாது, நான் இருக்க முடியாது. அப்போ நம்முடைய செயல்பாடு முக்கியம் இல்லை, எனக்குள்ள இருக்கிற வார்த்தை தான் முக்கியம். ஆமென். அது பாருங்க, வசனத்தை கேட்ட உடனே சொல்லுங்க, அது முடிய பிசாசு வரமாட்டான் பாருங்க. சரிங்களா? வசனத்தை போதிக்கிற சபைக்கு போறியா? போகாத, போய் கூட்டு வா, போய் கூட்டு வந்துரு. எதுக்கு அந்த சபைக்கு போறா? போய் கூட்டு வந்துரு. போயிடாத அந்த சர்ச்சுக்கு மட்டும். ஏன் போனா என்ன ஆயிரும்? ஆட்டோமேட்டிக்கா உருப்பிட்டுருவாங்க, மேலே வந்துடுவாங்க. அதனால வசனத்தை போதிக்கிற சபைக்கு மட்டும் போகாத, போய் கூட்டு வந்துரு. இல்லாட்டினா ஐயோ, யாரையா கூட்டு போனா அவருக்கு ஐயோன்றுவாங்க. அப்போ வசனத்துக்கு போதிக்கிற சபைக்கு மட்டும் பிசாசு அனுப்ப மாட்டான், மற்ற எல்லா பக்கம் அமுச்சுடுவான். எல்லா மீட்டிங் அமுச்சுடுவான். எல்லா மீட்டிங் போ, அந்த மீட்டிங் போ, அங்கே போ, இங்கே போ அமுச்சுடுவான். ஏன்? வசனத்தை போதிக்கிற சபை, வசனத்தை சொல்ற சபை, வசனம் முக்கியம் சொல்ற சபைக்கு போனாதான் நீங்க நல்லா இருவீங்க, உருப்பிட்டுருவீங்களே. நீங்க உருப்பிடக்கூடாது, நல்லா இருக்க கூடாது, விளங்கக்கூடாது. அப்ப என்ன செய்யணும்? பைபிள் ரட்சிக்கப்படணும், பரலோக உறுதி எல்லாம் ஓகே, ரட்சிக்கப்பட்டாச்சு ஓகே. ஆனா இந்த விசுவாசிக்குள்ள எந்த மாற்றம் இருக்கக்கூடாது. தொழில மாற்றம் இருக்கக்கூடாது, குடும்பத்துல மாற்றம் இருக்கக்கூடாது, படிப்புல மாற்றம் இருக்கக்கூடாது, எதுலையுமே மாற்றம் இருக்கக்கூடாது. அதனால அவங்க ஒரு மாயை பிடிச்சு கொண்டு இது நல்லது, அது நல்லது, இப்படி ஒரு மாயை காட்சி, ஒரு மாதாஜாலத்தை காட்டி அதுல அவன் பிசாசு, அவன் அப்படியே அவனை அமுச்சு விட்டுறாங்க. ஆனால்தான் வசனத்தை கேட்டு சொல்லுங்க, வசனத்தை கேட்டு சொல்லுங்க, வசனத்தை கேட்ட உடனே சொல்லுங்க, கேட்ட உடனே ஆமா, கேட்ட அவனுக்கு ரொம்ப அலர்ஜி பார்த்துங்க. அவனுக்கு எது வேணா செஞ்சுக்குங்க, வசனம் மட்டும் அவனுக்கு என்ன செய்யாது, ரொம்ப அலர்ஜியா. வசனத்தை கேட்ட உடனே சாத்தான் வந்து. அல்லேலூயா. பாருங்க, பிரசங்கம் பண்ணி முடிச்சுன்னு வீட்டுக்கு போவீங்க, கேட்ட உடனே வீட்டுக்கு போகும்போது அங்கே ஏதோ ஒரு 7:30 உக்காந்துருப்பான். இது ஒரு 7:30 வரைக்கும் இருக்கும். இப்போ தான் சர்ச்சுக்கு போய் கேட்டு வந்தேன். ஐயோ, ஏன்னா இப்படி இருக்கிறோம், வாயை புடுங்காதீங்கடா தயவு செய்து சொல்றாங்கல்ல, வாயை புடுங்காதீங்கடா. இப்பதான் நான் சர்ச்சுக்கு போய் கேட்டு வந்தேன், இன்னைதான் நான் ஆண்டவரே தீர்மானம் எடுத்ததெல்லாம் இவனுக்கு பேசி நம்மளை வாயை பிடிக்கிறது டென்ஷன் ஆக்கிறாங்க பாஸ்டர், டென்ஷன் ஆக்கிறாங்க. சர்ச்சுகளுக்கும் நல்லா இருக்குது, சர்ச்சுக்கு விட்டு வெளியே போனோன்னு எப்படிதானே இப்படி மாறணும், குற்றமா தான் மாறிடும் பாஸ்டர். ஏன்னா சர்ச்சு கேட்ட உடனே சொல்லுங்க, கேட்ட உடனே கை கொடுத்து கேட்ட உடனே சாத்தான் வந்து அவன் எதையெடுத்துறான், எடுத்து வாசிங்க கேட்டு. சாத்தான் வந்து இருதயத்தில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுறான். சொல்லுங்க, உள்ளுக்குள்ள இருதயத்தில் உள்ளுக்குள்ள ஆழமா பதிஞ்சிருப்பாருங்க. இன்னைக்கு வார்த்தை வசனத்தை புடி, மற்றவங்க பிடிக்காத வசனம் அதையெல்லாம் எடுத்து போட்டுட்டு திரும்பி பழைய திருடி கதவை தரடி, திரும்பி பழையபடி வாங்க ஜெபம் பண்ணுங்க, இதாக இருக்கா பார்த்து சொல்லிட்டு போங்க. பழைய குருடி இத்தனை நாள் உட்காந்து பிரசங்கம் பண்ணதெல்லாம் வேஸ்டாக போச்சு. ஃபஸ்ட்டெல்லாம் கத்தி வயிறு வலிக்க கத்துறாரு பாஸ்டர். வாசனம் எல்லாம் வாசனம் தானுங்க, எல்லாம் இருந்தாலும் அங்கே போயிட்டு வந்துடுறேங்க, எல்லாம் இன்னும் அங்கே போயிட்டு வந்துடுறேங்க, எல்லாம் வாசம் தானுங்க.
அது மட்டும் இல்லை, இங்கே வந்து உக்காந்துட்டு ஒருத்தர் சொல்கிறாரு பாருங்க பிரதர், ஃபோன் பண்ணி ஏமா பிரதர் சொல்லுங்க 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 அப்படின்னாரு. என்ன பிரதர் இவ்வளோ தளறீங்க ஃபோனில், சொல்லுங்க. அம்மா மீட்டிங்கு யார் வரா? அவர் இங்கே ஒருத்தர். ஓ அவரா? எப்போ வராரு? இந்த 3 நாள் மீட்டிங் வச்சுருக்க வேணாம். அப்படியா, சரி சரி சரி, வரேன். நானும் எல்லா மீட்டிங்கும் நான் போய் பார்த்துட்டு எல்லா பிரசியாரும் பார்த்துட்டேன். பரவாயில்ல வரேன் அப்படின்னு சொல்லி வந்து உக்காந்தார். உட்காந்து பிரசங்கம் பண்ணி முடிச்சோன்னே, ஆஹா ஓஹோ சா சூப்பர் பாஸ், எப்படிங்க மெசேஜ், சரி மெசேஜ், நல்ல மெசேஜுங்க, வேற லெவலுங்க. ஆமாம் இன்னைக்கு பயங்கரங்க, அட்டா பாப்பா என்ன அபிஷேகம், என்ன காரியம், எல்லாம் டொப்பு டப்புன்னு விழுந்து என்ன எழுந்துச்சு போகிறாங்க, பயங்கரமாக இருந்துச்சுங்க அப்படின்னாரு. ஓகே ரைட்டு, அப்புறம் சூப்பருங்க, சரிங்க போது அடுத்த வாரம் அங்கே ஒரு மீட்டிங் இருக்குங்க. அடுத்த வாரம் அங்கே போய் ஆஹா சூப்பருங்க அங்கேயும் சொல்லுவார், அங்கே சூப்பருங்க, இப்படியே ஒவ்வொரு பக்கம் போய் சூப்பர் சூட்டே வர தான் இவருடைய வேலை. இவருடைய வேலை என்னங்க? மார்க் போகிற விசுவாசி. சொல்லுங்க, மார்க் போகிற விசுவாசி. இவங்க தான் வழி அருகே விதைக்கப்பட்ட விசுவாசிகள், மார்க்கு போடுற விசுவாசிகள். சரிங்களா? இதுவரை இன்னும் ஜோக்கு பாருங்க. ஒரு 5 ரூபா மட்டும் கொடுங்க பஸ் ஸ்டாண்டார். எதுக்கு பிரதர்? இதை எடுத்துருந்தாங்க 5 ரூபா. சைக்கிளுக்கு காத்தடிக்கணும். அப்படிங்க, சைக்கிளுக்கு காத்தடிக்கணுமா? இவர் பழம்பெரிய விசுவாசி. இவர் பழம்பெரிய விசுவாசி. வசனமெல்லாம் கரைச்சி குடிச்சிருக்காரு. வசனமெல்லாம் வருவார் பாருங்க, போனவர் வந்து வரலையாட்டிருக்கேன். சரிங்களா? வசனமெல்லாம் கரைச்சி கூடி பிடிச்சிருக்காரு. அன்னி பாஷை பயங்கர என்னை விட அதிகமாக பேசுவார். சரிங்களா? நானும் எந்த மூளைக்கு அவ்வளோ அழகாக அன்னி பாஷையில் பேசுவார், சூப்பராக இருப்பார். ஆனால் போகும்போது என்கிட்ட 5 ரூபா சைக்கிள் காத்து கிடைக்கிறான் வாங்கிட்டு போயிடுவார். வாழ்க்கையில் பணம், ஆசீர்வாதம், செழிப்பு ஒன்றும் கிடையாது. அவருக்கு தெரிஞ்ச வசனம் என்னதுக்கு அவர் டபுள் பாஸாக இருக்கலாம். பைபிள் திறக்க மாட்டார். இன்னும் சாயந்தரம் வருவாங்க காமெடி பண்ண, பைபிள் திறக்க மாட்டார். டக்குன்னு சொன்னவொடனே அப்படி யோசிப்பார், வசனம் அப்படி சொல்வார், வசனம் அப்படியே சொல்வார். பயங்கர ரெக்கார்டு, பைபிள் முழுக்க ரெக்கார்டு அவருக்கு. வேத வசனம் ரெக்கார்டுங்க. வேத வசனம் அப்புறம் என்ன ஆசீர்வாதம் இல்லை? ஆசீர்வாதம் வேத வசனம் மனதில் இருந்தார். ஆசீர்வாதம் இல்லை, இருதயத்தை சொல்லுங்க, சொல்லுங்க, இருதயத்தில் விதைக்கப்படக்கூடாது. ஆமா, உனக்கு எல்லா வசனம் தெரிஞ்சுக்கோ, பைபிள் காலேஜ் போய்க்கோ, பைபிள் எல்லாமே வச்சுக்கோ, அட்ட உனக்கு எல்லாம் மனப்பாடமா இருக்கட்டும், நோ ப்ராப்ளம். ஆனா இருதயத்துல தான் மண்ணு, அதான் நிலம், அங்க விதைக்கப்பட்டுச்சுன்னா ஆசீர்வாதம் வந்துடும், உண்டாயிரும். ஹல்லேலூயா, ஆமே. அப்போ இருதயம் சொல்லுங்க, இருதயத்துல மட்டும் விதைக்க கூடாது. ஆமா, மனதில் விதைக்கலாம், மனதில் விதைக்கலாம், வசனம் எல்லாம் தெரிஞ்சிருக்கலாம். இருதயத்தில் விதைக்கப்பட்ட வசனமானா அது நிச்சயமாலுமே லேண்ட்ல விதைக்கிற, ஒரு தோட்டத்தில் நிலத்துல விதைக்கிற விதை போல உள்ளுக்குள்ள மண்ணுக்குள்ள எது போனாலும் மண்ணு மக்க செய்யும். விதை மட்டும் என்ன செய்யும்? மேல வந்துடும். ஹல்லேலூயா. நீங்க இருதயத்துக்குள்ள வேசிட்டீங்கன்னா நீங்க தூக்குனாலும் விதை தூங்காது. ஹல்லேலூயா. நீங்க தூங்கினாலும் விதை தூங்காது. சொல்லுங்க, நீங்க தூங்கினாலும் கை கொடுத்து இப்போ தூங்காதீங்க சொல்லுங்க, கை கொடுத்து இப்போ தூங்காதீங்க. ஹல்லேலூயா. விதை தூங்கிட்டும் அப்படி சொல்லுங்க. அப்படியே சிலவங்கள போதை மாதிரியே பார்க்குறாங்க. பார்க்கும்போது வீட்டில் இருந்து போட்டு வந்துட்டாலும் தெரியல, அப்படியே கண்ணு மட்டும் சிஸ்டர்ஸ்லாம் பார்க்குறேன். ஹல்லேலூயா. பிரதர்ஸ் பரவாயில்ல, அவங்க நேராகவே பார்க்க மாட்டாங்க, அப்படியே என்ன பார்க்குறாங்க. எனக்கே பயமாக இருக்குது. ஹல்லேலூயா, ஆமே, சோத்திரம். இருதயத்தில் விதைக்கப்பட்டது. நான் மென்ஷன் சமயம் ஆயிடுச்சு. அவெல்லாம் என்சிப்போம், அடுத்த வாரம் தொடருவோம். இருதயத்தில் விதைக்கப்பட்ட விதை என்ன செய்யும்? இருதயத்தில் விதைக்கப்பட்ட விதை என்ன செய்யும்? பல மடங்கு ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணும். இருதயத்தில் மட்டும் விதைக்கூடாது, மனதில் எல்லாமே உங்களுக்கு தெரியணும். ஆமாம், ஆனால் இருதயத்தில் விதைக்கப்பட்டுச்சுன்னா ஆசீர்வாதம் வந்துடும். நான் அது இதை சொல்கிறேன், வழி அருகே சொல்லுங்க, வழி அருகே விதைக்கப்பட்ட விதை. அதனால தான் வசனம் கேட்கும் போது அவங்களுக்குள்ள ஒரு உணர்வே இல்லை. எப்படிங்க? உணர்வே இல்லை. அடுத்த 2-3 பகுதி இருக்கு, அடுத்த வாரம் தரும். நாம் இந்த கதை சோத்திரம் பண்ணுவோமா? சோத்திரம் 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 சோத்திரம்
சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு நாமம் வந்துகிற ஆண்டவரே, இருதயத்தில் விதைக்கப்பட்ட விதையாய் மாறுவதாக இயேசு நாமத்தினால. கர்த்தாவே, எங்களுடைய வார்த்தைகள் வசனங்கள் எல்லாம் தகப்பனே உம்முடைய ராஜ்யத்தினுடைய விசாரிப்பாய் மாற்றும் ஆண்டவரே. இருதயத்தில் தகப்பனே விதைக்கப்பட்ட வசனம் ஆண்டவரே, எங்களுடைய தகப்பனே சுவாமிராஜா பன்மடங்கு பெருகத்தக்கதாக உண்டாகத்தக்கதாய் கர்த்தர் கிருபை செய்வீராக ஆண்டவரே. கேட்ட மக்களுக்கு ஜெபிக்கிறோம். கேட்ட மக்கள் ஒவ்வொருத்தரும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. திருநாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசு நல்ல பிதாவே. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னுடைய நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. அவசரமாக கர்த்தருடைய கிருபையும் பிதா திருநாமமும் பரிசுத்தவான்கள் இப்பொழுது புஸ்தகம் நம்மோடு இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.